the best director. ಹಾಗಾದ್ರೆ ಈ ವರ್ಷದ ಬೆಸ್ಟ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಯಾರಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋ ಸಮಯ. To present this award, let me invite on stage Nidhi Agarwal and Dr. Roy CJ, the founder and chairman of Confident Group, a leading force in the real estate sector with over 200 projects delivered and a successful film producer also. For the past 6 years, he has been supporting SIMA, and this year, we are so proud to have him presenting sponsor of SIMA Dubai Weekend. And the winner is... And the winner is Hemant M. Rao for Sapta Sagar Dache Ilo Site 8. Thank you, Saima. Firstly, I would like to thank my team. I always say this everywhere. ಒಂದು ಸಿನಿಮಾ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಇಡೀ ತಂಡದ ಸಹಾಯ ಇಲ್ಲದೆ ಸಿನಿಮಾ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಸೊ ದಿಸ್ ಅವಾರ್ಡ್ ಈಸ್ ಆನ್ ಬಿಹಾಫ್ ಆಫ್ ಮೈ DOP ಅದ್ವೈತ್, ಮೈ ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಚರಣ್, ಮೈ ಎಂಟೈರ್ ಸೌಂಡ್ ಟೀಮ್, every single actor. I'm so thankful that I went on this journey and every single person came along and made it such a fulfilling journey. And I also want to remember my mom, my dad, and my family, my wife and 2 dogs, without whom it's not possible for me to go out and do work. So thank you so much. Best Director Tamil. Directors யாரு அப்படின்னு first சொல்லிடலாம். Can we welcome the very beautiful Shruti Hassan அவர்கள் and Shivana Shivraj Kumar அவர்கள் on stage to present this award. The Best Director Award goes to Nelson Sir for Jailer. நாமினேஸில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கான டைரக்டர்ஸ். ஸோ இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்ததுக்கு சைமாக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் இது காரணமாக இருந்த ரஜினி சார், சன் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, அனிருத், ப்ளஸ் எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ சிவராஜ்குமார் சார் இருக்காங்க, அவர் கையால் வாங்குறது இன்னோட ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் சார் ஃபோன் பண்ணாங்க. சார் ஃபோன் பண்ணி, நான் இன்னும் படம் பார்க்கல, ஒரு 2 நாள் கழிச்சு, பட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே இந்த படத்துக்காக எனக்கு எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப எனக்கு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காங்க, என்ன தான் பண்ணியிருக்கீங்கன்னா. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் பார்த்துட்டு அவர் சார் பேசும்போதெல்லாமே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த படம் வந்து கர்நாடகாவில் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு சொல்லி. தமிழ் மாதிரியே இந்த படத்தை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நண்பர் SK அவர்களை, சிவகார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு கூப்பிடுறோம். அண்ட் இன்னொரு ஹீரோ யோகி பாபு அவர்களையும் மேடைக்கு கூப்பிடுறோம். உங்களுடைய வலது கை இவருன்னா இடது கை இவரு, அதனால உங்களுடைய 2 கண்களை இப்போ மேடையில் நம்ம உங்க கூட சேர்ந்து பார்க்க போகிறோம். புரியல, இவங்க எங்கே எனக்கு சிஷ்ய பிள்ளைங்க, புரியல ஏங்க இவ்வளோ பெரிய ஹீரோ. அவர் ரொம்ப எனக்கு முன்னாடியே அவர் பயங்கரமான ஆள். நான் தான் இதில் இருக்கிறதுலே ஜூனியர். இவர் சென்டரில் நிற்க வச்சு நான் லெஃப்ட்டில் நிற்கிறேன், அவர் ரைட்டில் நிற்கணும். ஏதாவது ஒன்று சொல்லி இப்படி. ஆனால் இந்த ஸ்டாண்டிங் எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் தான் சென்டரில் நிற்கணும். ஏன்னா 2 பேரும் அடிப்பாங்க, அப்போ தான் கரெக்டாக. பேசிக்காக நீங்கள் 2 பேருமே, நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனில் உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுடைய குருநாதர் நெல்சன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேயா? இவர் ரியாக்ஷன்லாம் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் ஸ்டேஜில் சொல்ல முடியாது. இதுலேயே முடிஞ்சிருச்சு கதை. நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஓவர், அடுத்தது போங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், நான் கேள்வியை ஃபஸ்ட்டு கேட்டுறேன். ஒரு பெரிய நடிகர் ஒரு சீனில் 4 டேக் வாங்குறாரு, அவர் வந்து எப்படி வெளிப்படுத்துவார் அது? இல்லை, அவர் ஃபஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கவே மாட்டார், அவருக்கு ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் அப்படின்றீங்க. அவர் எப்போவுமே இல்லை இது ஆக்சுவலாக என்னென்னா, என் படத்தில் நடித்த யாருமே அப்படி அந்த டேக் வாங்குற விஷயமே இல்லை. மேக்ஸிமம் 3 டேக்ஸ் 4 டேக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற அப்போ VTV கணேஷ் சார் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்றது. VTV கணேஷ் வந்து எல்லாரும் வாங்குற டேக்கையும் சேர்த்து வாங்கிடுவார். அவர் வாங்கல, உயிரை தான் வாங்குவார். அவர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது, அப்படியே சைலண்ட்டாக படுத்துற வேண்டியதுதான். அவருக்கு யோகி பிரதர்கிட்ட மட்டும் அவரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியமான வேலையாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு செகண்டுக்கு 10 கவுண்டர் போடுற ஆள்.
அப்பா என்னப்பா பண்ணவே விட மாட்டான்பா இவன் அப்படின்றத யோகி சொல்லிட்டே இருப்பார். ரஜினி சார் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சொல்கிறாரு அவர்கிட்ட, சார் பேசவே விட மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தனியாக சொல்லியிருக்காங்க. அது அவர் மைக்லேயே எடுத்து சொல்லிடுவார். படம் செம்ம சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் நெல்சனை கால் பண்ணி பாராட்டுறாரு. அப்போ அவர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவார்? அதே பாராட்டுக்கள் உங்களுக்கு தெரிவிப்பாரு, இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக கொடுப்பாரா? யோகி அவங்க உங்களை தான் கேட்டாங்க. நெல்சன் என்ன கோலமா கோய்க்கலாக எல்லா படத்துக்கும் நல்லா தான் சொல்லியிருக்காரு. நல்ல இல்லை ப்ரொடியூசர் தனிப்பட்ட விதத்தில் பாராட்டினாருன்னா என்ன பரிசு கொடுப்பாரு உங்களுக்கு? என்ன சொல்லுவார்? அதாவது தமிழில் கேட்குற கொஸ்டினை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோவில் இப்போ தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் அவருக்கு இட்டு கொடுத்தா அவர் ப்ரொடியூசர் அவர் கார் கொடுக்குறாரு, அவர் ஏன் நம்மள்ட்ட சொல்ல போகிறாரு? நெல்சனுக்கு 10 சவரம் வீட்டுக்கு போக நம்மக்கிட்ட தெரியும். கடைசி கேள்வி, சிம்பிள் கேள்வி. இது நெல்சன் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன். உங்களை அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க யாரு இவங்க 2 பேர்ல? அது வந்து எஸ்கேக்கு நல்லே தெரியும் அப்படின்றீங்க? ஆமாம். நான் ஆமாம், எனக்கு 2007 அப்போதுலேருந்து எங்களுக்கு ஒரு 20 years ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஓகே, சூப்பர். இதுக்கு மேலே நாங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. தேங்க்யூ வெரி மச். இந்த இதுதான் பெஸ்ட் நீங்கள் பேசினதுலே. புரிஞ்சு போச்சு. Next category is Best Director Telugu, and may I request Allu Arvind garu and Neha Shetty garu to present this award. దసరా శ్రీకాంత్ ఓడెల. థ్యాంక్ యూ సైమా. నేను ఎన్ని సినిమాలు చేస్తున్నా తెలియదు, చేసిన దాంట్లో ఇది నాకు చాలా స్పెషల్గా ఉండిపోయే సినిమా. నాని అన్న, నువ్వు లేకపోతే దసరా లేదు. థ్యాంక్స్ అన్న. సార్ అరవింద్ సార్ ఫస్ట్ దసరా విషయం మీరే కాల్ చేశారు, మా అమ్మ నాన్నకు కూడా మీరే బూస్ట్ ఇచ్చారు, మళ్ళీ మీ దగ్గర నుంచి అవార్డు తీసుకుంటున్నాను. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. సినిమా మొదటి రోజు చూసి బయటకు వచ్చి నంబర్ కనుక్కుని అతనికి ఫోన్ చేసి, ఏంటి అలా అదరగొట్టేసావు, నువ్వు ఎవరు ఏంటి, నాకు ఎవరో తెలీదు అంటే పలానా చోట నుంచి వస్తున్నానండి అంటే, మీ అమ్మగారు నాన్నగారు ఎక్కడ ఉంటారని అడిగాను. అదేదో ఊళ్ళో ఉంటారని నిన్ను ఒకసారి కనెక్ట్ చేయమన్నాను. కనెక్ట్ చేసి వాళ్ళ అమ్మగారు నాన్నగారితో ప్రత్యేకంగా, ఏం కొడుకును కన్నావయ్యా, గొప్ప సినిమా తీశాడు అన్నాను. వాళ్ళు ఇప్పటికీ మర్చిపోలేరు ఆ సినిమా. അടുത്തതായി the best director എന്നുള്ള അവാർഡാണ് in Malayalam. We invite Mr. KVN Venkat and Neha Shetty onto the stage. Best Director Malayalam goes to Jude Anthony Joseph for 2018. Best Director in Malayalam, Jude Anthony Joseph. Congrats, sir. ഹലോ ദുബായ്, താങ്ക് യു സോ മച്ച് ഇങ്ങനെ ഒരു ഈവനിങ് തന്നതിൽ. ഐ എം എ ബിഗ് ഫാൻ ഓഫ് everybody here, every actors, every filmmakers here. I am very glad that I am getting this award in front of these people. And ലിജോ ചേട്ടൻ ഇവിടെ ഉണ്ട്. മലയാളം നമുക്കറിയാം, LJP മാജിക് എന്നൊക്കെ പറയുന്നത് നമ്മുടെ ലിജോ ചേട്ടൻ്റെ ഫ്രണ്ടിലും വിക്രം സാറുണ്ട്, ഇവിടെ ശിവകാർത്തികേയൻ സാറുണ്ട്, അങ്ങനെ ഒത്തിരി ആൾക്കാരുണ്ട്. മഹത്ത് എൻ്റെ ഫ്രണ്ടാണ്, ഇവിടെ ഉണ്ട്. അപ്പോൾ ഇത്രയും ആൾക്കാർ മുമ്പിൽ ഇങ്ങനെ അവാർഡ് കിട്ടിയ ഒരു സന്തോഷമുണ്ട്. 2018 എപ്പോഴും ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട സിനിമയാണ് എൻ്റെ. കാരണം അത് നമ്മുടെ ലൈഫിൽ നിന്നെടുത്ത, ഈ പടത്തിൽ വർക്ക് ചെയ്ത എല്ലാവരും, ഈ പടത്തിൽ അഭിനയിച്ചവരും, ഈ പടത്തിൽ ടെക്നീഷ്യൻസായിട്ട് വർക്ക് ചെയ്ത എല്ലാവരുടെയും വീട്ടിൽ വെള്ളം കയറിയതാണ്. അപ്പോൾ എല്ലാവരും വെള്ളപ്പൊക്കത്തിൻ്റെ ഇരകളാണ്. അപ്പോൾ ഈ പടത്തിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഞാൻ കടപ്പെട്ടിരിക്കുന്നത് എൻ്റെ ടൊവിനോ ആണ് ഇവിടെ ഉണ്ടാകാൻ. കാരണം ടൊവിനോ അന്ന് എന്താ പറയുക, ഇത് എങ്ങനെ ഷൂട്ട് ചെയ്യും ചേട്ടാ, അല്ലെങ്കിൽ ഇത് നമ്മൾ ചെയ്യണോ എന്നൊരു ചോദ്യം, ഒരു ഡൗട്ട് പറഞ്ഞിരുന്നെങ്കിൽ ഒരു പ്രൊഡ്യൂസർ എൻ്റെ കൂടെ നിൽക്കില്ലായിരുന്നു, അവിടെ ഓടി രക്ഷപ്പെട്ടേനെ. പക്ഷേ എന്തോ ടോവി എന്നിൽ വിശ്വസിച്ച ഒരു ഒറ്റ വിശ്വാസത്തിൻ്റെ പുറത്താണ് ഈ 2018 എന്നുള്ള സിനിമയും എന്താ പറയുക, എല്ലാം നന്ദിയും എനിക്ക് പറയാനുള്ളത് എൻ്റെ ടോവിയുടെ അടുത്താണ്. ടോവിയുടെ യെസ്സാണ് ഈ പടം ഇവിടെ എത്തിച്ചത്. സോ താങ്ക് യു സോ മച്ച്. സൈമയോട് പ്രത്യേകിച്ച്, കാരണം എൻ്റെ ഫസ്റ്റ് ഫിലിം ഓം ശാന്തി ഓശാനയിൽ എനിക്ക് നോമിനേഷൻസ് ഉണ്ടായിരുന്നു സൈമയിൽ. അപ്പോൾ ഞാൻ എല്ലാ ദിവസവും വോട്ടിങ്ങിൻ്റെ സ്റ്റാറ്റസൊക്കെ എടുത്ത് നോക്കുമ്പോൾ ഇടയ്ക്ക് കൂടും, ഇടയ്ക്ക് കുറയും, ഇടയ്ക്ക് കൂടും, ഇടയ്ക്ക് കുറയും. കിട്ടിയില്ല, പക്ഷേ ഈ പ്രാവശ്യം കിട്ടിയില്ല. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. Congratulations. വോട്ട് ചെയ്ത എല്ലാവർക്കും താങ്ക് യു. താങ്ക് യു സൈമ, താങ്ക് യു ദുബായ്, താങ്ക് യു വൈലി, താങ്ക് യു അതിൽ. Thank you so much. Thank you so much.